பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 62 சங்கீதம் 5 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது இந்த வேளையில் நம்முடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனை நோக்கி அமைதியுள்ள ஆவியோடு நீ அமர்ந்திரு அமர்ந்திரு அப்படின்னு சொல்லும்போது, அமர்ந்திருன்னா என்னன்னா, அது அங்கலாய்க்குது, பயந்துருக்கு, சில காரியங்களை குறித்து குழப்பமாக இருக்குது. ஐயோ, இது எப்படி நடக்கும், இந்த நாளில் என்ன மாதிரி முடியும் இந்த பிரச்சனை, ஆண்டவரே இது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு இந்த ஆத்மா அங்கலாய்த்து கொண்டே இருக்கிறது. அதுதான் அவர் சொல்லுகிறாரு, நீ அமைதியோடு இரு, அமர்ந்துரு. ஸோ தேவன் நிச்சயமாக நம்மளை விட மாட்டார். நான் நம்புகிறது அவராலே வரும், நான் அவரை தான் நம்புகிறேன், கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய காரியம் உண்டாகும். அல்லேலூயா. தாவீது ஏன் இந்த வார்த்தையை குறித்து இந்த ஆத்மாவோடு இப்படி சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் இதுக்கு மேல் வசனங்கள் எல்லாம் வாசித்தோம் என்றால், வசனத்தில் நான் சொல்கிறாரு, எனக்கு என் ஆத்மா தேவனை நோக்கி காத்திருந்து அமர்ந்திருக்கும் பொழுது ரட்சிப்பு அவர் எனக்கு தருவார். நான் அவரை தான் நம்பியிருக்கேன், அவர் என் கண்மலையும் கோட்டையும் ரட்சிப்புமா இருக்கிறாரு. ஆனால் என்னோடு இருக்கிறவங்க, என்னோட சார்ந்து இருக்கிறவங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு தீங்கு செய்கிறார்கள். அவங்க எப்படின்னா, எப்போ பார்த்தாலும் எனக்கு தீங்கு செய்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை எப்படி ஆண்டவரே நீங்கள் என் முன்னாடி நீங்கள் அடக்கி வைக்க போகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க ரொம்ப தீங்கு செய்கிறாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறார்கள், இவர்கள் அபதமாக பேசுகிறாங்க, அவங்க வார்த்தையே சரியில்லை, அவங்களுடைய ஆலோசனைகள்லாம் தப்பாக இருக்குது, இதை நான் என்ன பண்ணுறது? அங்கே வசனம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தங்கள் வாயினாலே ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள். ஸோ உள்ளம் எப்படி இருக்குன்னா, என்னோடு இருக்கிறவங்களுடைய உள்ளம் எனக்கு விரோதமாக இருக்குது. ஆனால் மேலோட்ட பார்த்தாலோ என்னை பார்க்கும்போது அவங்களுடைய எல்லா வார்த்தைகளும் ஆசீர்வாதமாக இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்களை என் உள்ளம் அறிகிறது. ஐயோ ஆண்டவரே, அப்பா எனக்கு இது ஒரு குழப்பமாக இருக்குது, ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க? அப்போது என்னுடைய ஆத்துமா அங்கலாய்த்து எதையாவது பேசணும்னு தோணுது, எதையாவது சபிக்கணும்னு தோணுது, எதையாவது செய்யணும்னு தோணுது. அப்போது இந்த வார்த்தையை அவர் மேல்கோட்டு காட்டி நமக்கு சொல்கிறாரு, நீங்கள் அமைதியுள்ள ஆவியோடு இருங்கன்னு அந்த ஆத்துமாவுக்கு தாவீது விதமாக சொல்லுகிறார். ஸோ சூழ்நிலைகள் இப்படி இருக்குது, ஆனால் என் ஆத்துமாவே நீ அமைதியோடு காத்துரு, அமைதியோடு காத்துரு, அமர்ந்துரு, நீ கர்த்தர் முன்னாடி அமைதியோடு இரு. என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நான் நம்புகிறதுபடி அவர் என்னை ஆசீர்வதித்து என்னை வழி நடத்துவார், என்னை ரட்சிப்பார். அதுதான் அந்த வசனத்தில் தொடர்ந்து 5 வசனங்களும் அது விதமாக சொல்லப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கூட தேவனை நோக்கி அமைதியுள்ள ஆவியோடு அந்த ஆத்துமாவுக்கிட்ட சொல்லுங்க, ஆத்துமாவே நீ அமர்ந்துரு, என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் யார் என்பதையும், தேவன் உங்களோடு இருப்பதையும், தேவன் பெரிய காரியங்களை செய்வதையும் உங்களை சூழ்ந்திருக்கிறவர்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் செய்வார். அதை தான் தாவீது சொல்கிறான், நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறேன், என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார், என் ஆண்டவர் என்னை தப்புவிப்பார். என வசனம் சொல்லுகிறது, அவரை நம்பி இருக்க என் ஆத்துமாவே அவரையே நம்பிரு, நிச்சயமாக ரட்சிப்பு வரும்ட்டு. அப்போ நான் காத்திருக்கிறேன், நிச்சயமாக கர்த்தர் செய்வாருன்ட்டு. இப்போ இந்த காரியம் தான் கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நீங்கள் அமர்ந்து காத்திருங்க, கர்த்தர் ரட்சிப்பை உங்களுக்கு தருவார், எந்த பதட்டமும் தேவையில்லை. ஸோ பாருங்கன்னா, அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய குழப்பம், அவருக்கு மனமடிவு, கூட இருக்கிற சகோதரி மனமடிவாக்குறா, எப்போ பார்த்தாலும் ஏளனமான வார்த்தைகளோட அவங்க இடைப்படுகிறார்கள். ஆனால் அவ தேவனை நோக்கி காத்திருந்த, ஆண்டவரே என் வாய் உதடுகள் எல்லாம் உம்மை நோக்கி பேசிக்கிட்டே இருக்க, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று அவள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினா. அவள் என்ன விண்ணப்பம் பண்ணினாலோ, அவள் பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினா, புலம்புனா, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தா, என் தேவனாகிய கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவளை சமாதானத்தோடு அனுப்பி வைத்தார். தாவீதின் விசுவாசம் நமக்கு தேவை. அவரை நம்பி இருக்கிறீங்க, அவராலே ரட்சிப்பு வரும், அவராலே ஆண்டவர் செய்கிற பெரிய மீட்பை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, தாவீது அங்கலாய்த்தது போல, ஆண்டவரே அண்ணால் அங்கலாய்த்தது போல இப்போ நாங்களும் ஆண்டவரே அப்பா தினந்தோறும் போராடி தேவ சமூகத்தில் அங்கலாய்க்கிறோம். ஆண்டவரே வருகிற நாட்களில் நடக்கிற எல்லா மீட்டிங்ஸும், எல்லா விதமான காரியத்தையும் நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய ஆசீர்வாதத்தை நீர் ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. இன்னைக்கு இந்த காலை வேளையில் பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்த காரியத்துக்கு இவர்கள் அங்கலாய்க்கிறார்களோ, ஆண்டவரை எந்த பண பிரச்சனைக்காக, எந்த குடும்ப பிரச்சனைக்காக ஆண்டவரே அப்பா சமாதானம் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு மத்தியில் ஆண்டவரே சமாதானத்தை கட்டளிட்டு ஆசீர்வதித்து கர்த்தர் நீர் வழி நடத்துவீராக. சூழ்நிலைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியத்தையும் சபித்து கட்டுகிறேன். குடும்பத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும். நீர் எழுந்தருளும், குடும்பங்களை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இந்த உபவாச ஜெப நாட்களில் இந்த பிள்ளைகள் விண்ணப்பம் பண்ணுகிற
விண்ணப்பம் ஒன்றும் தரையில் விழுந்து போகாதபடி ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. ஆசீர்வதியும், தொடர்ந்து வழி நடத்தும். நான் நம்புகிறது ஆண்டவரே உம்மால் வரும் என்று விசுவாசித்து இந்த ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.